वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। सिद्धांत भेदम यस्या भवद्भक्तजनार्तिहन्तु पितृत्वमन्येष विचार्यतूर्णं स्तम्भेवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। अहो विलेकारुडशैलमध्ये कृपावशात्कल्पितसन्निधानं लक्ष्म्या समालिङ्कितवामभागं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। प्रपद्येन रवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षडगोपमुनीश्वरं श्रीमद्रङ्गषठारिसंयमिवराल्लब्धाहमान् तद्वयं श्रीमद्वीररहुद्वाहारविन्दाश्रयं श्रीमद्वेदवतं सदेशिकारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीन शासनवसं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणवद्यगुणं बुधाग्र्यं नारायणाख्ययतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः। लक्ष्मीनाथकृपावलब्धमहति श्रीपाञ्चरात्रागमान् तद्दद्वैदिकतान्त्रिकः प्रणयिनः पूज्याविलासाश्रयान् भारद्वाजवदोपगायनसुधि शाण्डिल्यमौञ्जायनान् पञ्चऋषीन् सहकौशिकान् कुलगुरून् वन्दे महायोगिनः। नमस्सदसे सभापतिभ्यश्च अद्भुतமான ஐஷிங்கர் திருநக்ஷத்திர மகோத்சவத்துக்கு அங்கமாக ஸ்ரீ பாஞ்சராத்திர சதஸில் ஐஷிங்கர் திருவழக்கத்துலேயும் மகான்களுடைய திருவழக்கத்துலேயும் யதாமதி ஒரு 2 வாரத்தை விஞ்ஞாபனம் பண்ணி சத்த பெற்றுக்கணுன்றதுக்கோசரம் ஒரு 2 வாரத்தை விஞ்ஞாபிக்கிறேன். அதில் என்ன விசேஷம்னா ஐஷிங்கர் அத்தியக்ஷமும் அஸ்மத் ஆச்சாரியன் அப்புறமா ஐஷூர் சுவாமி ராமன் பட்டர் 2 பேரும் 2 பாஞ்சராத்திர வித்வான் எது எனக்கு ஆச்சாரியன் அவர் ஏதோ ஒரு 2 வாரத்தை சொல்லணுன்னா அது ஏதோ ஒரு பெரியவாளுடைய அனுகிரகத்தில் 2 வாரத்தை விஞ்ஞாபனம் பண்ணுறேன். அதில் சித்தாந்த பேதம் என்பதாக ஒரு தலைப்பு கொடுத்துருக்கேன். அகிலஹேய பிரத்தனீகனார் எம்பெருமான ஆசிரியக்க அடியார்கள் மட்டுமின்றி சேவர்களில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளையும் உய்யும் பொருட்டு வேதம் வேதாங்கங்களையும் இதிகாச புராணங்களையும் ஆகமங்களையும் சாஸ்திரங்களையும் தன் முகமாக தன் அடியார்கள் மூலமாக அருளி செய்துள்ளான். அவ்வாறு ஏற்பட்ட சாஸ்திரங்களில் ஸ்வத பிரமாணமாய் பெருமை கூடியவை வேதமும் ஸ்ரீ பாஞ்சராத்திராகமும். ஸ்ரீ பாஞ்சராத்திராகமும் இவ்விரண்டிலும் சாட்சாத் விஷ்ணு முகோதிதம் என்று மகாபாரதம் சொல்வது போல எம்பெருமான் தானே அருளி செய்தமையும் மோட்சத்திற்கான சுலபமான வழியை காட்டுவதால் ஏகாயன வேதம் என்றும் ஸ்ரீ வைஷ்ணவ விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம் மூலமாய் இருப்பதால் பகவத் சாஸ்திரம் என்றும் பற்பல சிறப்புகள் கொண்டு ஸ்ரீ பாஞ்சராத்திரம் விளங்குகிறது. அத்தகைய ஸ்ரீ பாஞ்சராத்திரத்தில் காணப்படும் சித்தாந்த பேதம் யாவை? சித்தாந்தம் என்றால் என்ன? சித்தாந்தங்களின் பெயர்கள் என்ன? சித்தாந்த சாங்கரிய தோஷத்தால் என்ன என்றால் என்ன முதலிய விஷயங்கள் குறித்து தற்போது நாம் அனுபவிக்கலாம். சித்தாந்தா என்று பதமானது பற்பல அர்த்தங்களை தருவதாக உள்ளது. அதில் முதலாவதாக பூர்வபக்ஷம் நிரஸ்ய சித்தபக்ஷஸ்தாபனம் என்ற பரதனுடைய வாக்கியப்படி மற்றோரின் கருத்துக்களை நிராகரித்து தன்னுடைய கொள்கையை நிலைநிறுத்துவது சித்தாந்தம் எனப்படுகிறது. மகாபாரதம் ஸ்தாபனா ஸ்வேத சித்தாந்த பரமார்த்தஜாம் கதைஹி என்று குறிப்பிடுகிறது. அடுத்ததாக கௌதம ஞாச சூத்திரத்தில் சித்தாந்தோ நாம யஃப் பரீட்சகைஹி பகுவிதம் பரீட்சஸ்ய ஹேதுபிஹி சாதயித்வா ஸ்தாபயேன் நிர்ணயः சஹா சித்தாந்தः என்றும் காணப்படுகிறது. அதன் பொருளாவது பெரியோர்களாலும் பண்டிதர்களாலும் பலவிதங்களில் பரீட்சை செய்யப்பட்டதும் பற்பல பிரமாணங்களை கொண்டும் நிரூபிக்கப்பெற்றதான கருத்துக்களே சித்தாந்தம் எனப்படுகின்றன. அமரகோஷத்தில் நானார்த்தார்கா என்ற பிரிவில் தந்திர பிரபோதனே சித்தாந்தே சூத்திரவாயே பரீட்சதே என்பதாக தந்திரம் பிரிவு என்ற அர்த்தங்களை சித்தாந்தம் என்ற பதம் தருவதாகவும் அமைந்துள்ளது.
ஸ்ரீ பாஞ்சராத்திர பாத்ம சம்ஹிதை ஞானபாதம் முதலான அத்தியாயத்தில் முதலாம் அத்தியாயத்தில் மீமாம்சாதி சாஸ்திரேஷு ஏ சித்தார்த்தா மனிஷினः தேஷாம் அந்தேதிகாரேஸ்மின் இதி சித்தாந்தா சம்கிகம் என்பதாக மீமாம்சம் முதலான சாஸ்திரங்களின் மனிதர்களின் மேன்மைகளை சொல்லப்பட்டுள்ள கருத்துக்களின் முடியாத மோட்சத்திற்கு உபாயத்தை சொல்லக்கூடிய சித்தாந்தம் எனவும் காணப்படுகிறது. ஸ்ரீமத் வேதாந்த தூப்புல் வேதாந்த தேசிகன் தன்னுடைய ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷை முதலாவது அதிகரணத்தில் யஸ்மாத் சம்யக் பரம் பிரம்ம வாசுதேவாக்கியம் அவ்யயம் ஏதஸ்மாத் பிராப்யதே சாஸ்திராத் ஞானபூர்ணேன கர்மணா சித்தாந்தம் சம்ஞா விப்ராஸ்ய சித்தாந்த சம்ஞ விப்ராஸ்ய சம்ஞா சார்த்தகா ஏத ஏவஹி விப்ராஸ்ய யார்த்தகா ஏத ஏவஹி அப்படியே விப்ராஸ்ய சார்த்தகா ஏத ஏவஹி என்ற பிரமாணத்தை கொண்டதும் பாஞ்சராத்திர சாஸ்திரத்திற்கே சித்தாந்தம் என்றும் பெயர் என்பதாக அருளி செய்துள்ளான். ஆதலால் சித்தாந்தம் என்ற சொல்லுவானது ஸ்ரீ பாஞ்சராத்திர சாஸ்திரம் என்பதையே குறிப்பதால் சித்தாந்தம் விப்ராசியவா சித்தாந்தம் என்று சொல்லுமானது ஸ்ரீ பாஞ்சராத்திர சாஸ்திரம் என்பதே குறிப்பதால் சித்தாந்த பேதம் என்பது ஸ்ரீ பாஞ்சராத்திர சாஸ்திரத்தில் இருக்கும் பேதங்கள் என்பதை அறியலாம். இதை ஸ்பஷ்டமாக அறிந்து கொள்ள கீழ்கண்ட ஸ்ரீ பாத்ம சம்ஹிதா ஸ்லோகம் நமக்கு உதவுகிறது. ரிகாதி சம்ஞயா தேவச்சதுர்விதா வித்யதே யதா தத்வது சித்தாந்த பேதேன பஞ்சராத்திரம் சதுர்விதம் ரிகாதயோ யதா சௌகம் வித்யதே பகுஷாகயா யதா சித்தானமைக்கைகம் தத் பிரபேதேன வித்யதே. இவ்வாறு வேதமானது 4 பிரிவுகளை ரிக் யஜுர் சாம அதர்வணம் என்று பிரிக்கப்பட்டு உள்ளவோ அவ்வாறே ஸ்ரீ பாஞ்சராத்திரத்திலும் 4 சித்தாந்தங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. வேதங்கள் ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வணவேதம் என்று பிரிக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு பொதுவான பெயராக வேதம் என்றே வழங்குவது போல் சித்தாந்தங்களாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் அவை அனைத்தும் ஸ்ரீ பாஞ்சராத்திரம் என்றே வழங்கப்படுகின்றன. மேலும் 4 வேதங்கள் எவ்வாறு 4 சாகைகளாக பிரிந்து உள்ளனவோ அவ்வாறே சித்தாந்தங்கள் பல சம்ஹிதைகளாக பிரிந்துள்ளன. 4 விதமான சித்தாந்தங்கள் யாவன: பிரதமம் மந்திர சித்தாந்தம், द्वितीयं चापगाह्वयं, तृतीयं तंत्र सिद्धांतं, द्वितीयं चापगाह्वयं आगम प्रथमं मंत्र सिद्धांतं, द्वितीयं चागमाह्वयं, आगमाह्वयं, आगमाह्वयं, तृतीयं तंत्र सिद्धांतं, चतुर्थं तंत्रांतरं भवेत्. मंत्र सिद्धांतं, आगम सिद्धांतं, तंत्र सिद्धांतं, तंत्रांतर सिद्धांतं ஆகியன பிரிவுகளாக பாஞ்சராத்திர சம்ஹிதைகள் காணப்படுகின்றன. முதலாவதான மந்திர சித்தாந்தத்தின் லட்சணமாவது ஏகைவ மூர்த்திராத்யா
அதனால இது மார்க் போடுறாளோ பாஸ் பண்ணுறோம் அதெல்லாம் கிடையாது. தெரிஞ்சது சொல்லு. அதான் ஏகைக மூர்த்திர் ஆராத்யா ஏகைவ மூர்த்திர் ஆராத் ஏகைவாடி ஏகைவ மூர்த்திர் ஆராத்யா பிராத்யந்தேன தரா பிராதான்யேன தரா புனः. அவெல்லாம் சொல்லிட்டேன், நான் கேட்டுருக்கேன். அதுக்கு அர்த்தம் எழுதிருக்கியா? அதை படிச்சுன்னு போயிடு, ஸ்லோகத்தை விட்டுவிடு, உனக்கு சூசிங்கில் விட்டுவிடு. இந்த மார்க் போட்டு இந்த ஸ்லோகத்தின் அர்த்தமாவது எந்த சமயே ஒரே ஒருவன் மூர்த்தியானவன் பிரதானமாக தாயார் முதலானவர்கள் பரிவாரங்களாகவும் சங்கு சக்கரம் முதலிய தரித்து கொண்டிருப்பவராகவும் ஸ்ரீவத்சம் முதலான பூஷணங்களால் அலங்கரித்தவராகவும் வாசுதேவாதி வியூகமூர்த்தியாகவும் கேசவாதி மூர்த்திகளை பரிவாரங்களாகவும் இருப்பவராகவும் அல்லது பரிவாரங்கள் அற்றவராகவும் ஆராதிக்கப்படக்கூடிய முறைகளை சொல்கின்றது சம்ஹிதையானது மந்திர சித்தாந்தம் எனப்படுகிறது. இவ்விதமான லட்சணத்தையே ஸ்ரீ பௌஷ்கர சம்ஹிதையும் சொல்கிறது. ஏன் வேற சம்ஹிதை ஒன்றும் சொல்லலையா? அதனால சொல்றது வச்சுக்கலாம், பரவாயில்ல. அதாவது இந்த இப்போ இவர் சொன்ன ஏகமூர்த்தி ஆராதனன்றது ஸ்ரீரங்க மங்களநிதியம் ஏகமூர்த்தி, கருணாநிவாசம் திருவேங்கடம் ஏகமூர்த்தி, ஹஸ்திசைலம் ஏகமூர்த்தி, திருநாராயணபுரம் ஏகமூர்த்தி. இப்போ இந்த நாலுமே அப்படின்னு சொன்னாக்க இதன்படியாக வருமா? இப்போ இவர் சொல்லியிருக்கிறது ஏகமூர்த்தி ஆராதனை பரிவாரம் இல்லை, பிராதானியத்தை ஏகமூர்த்தி அவ்வளோதான். இப்போ அங்கே வந்து ஆயுதை சங்கட கிராந்தி எல்லாம் பரிவாரம். மூலமூர்த்தியானவர் பரிவார் யாருமே ஏகோஹவே நாராயண ஆசீர் ந பிரம்மா ந ஈசானஹ. கர்ப்பகிரகத்திற்குள்ள இவர் ஒருத்தர் இருக்க அவன்டா ஏகமூர்த்தியாக இருக்கக்கூடிய சக்தி சொல்றா கோபால பதினெட்டு விதமான பேதங்கள் வந்து ரெண்டு சம்பிரதாயங்கள். அதில் ஒரு பேதம் வந்து லக்ஷ்மி ஜீவகோட்டிக்கு சேர்ந்தவன்றது ஒரு சம்பிரதாயம், ஈஸ்வர கோட்டிக்கு சேர்ந்தவன்றது ஒரு சம்பிரதாயம். இந்த ரெண்டு சம்பிரதாயத்துக்கும் அவகாசம் இருக்கக்கூடிய ஒரு சமயம் இந்த சமயத்தில் வச்சு லக்ஷ்மியையும் பரிவாரம், லக்ஷ்மி சகிதாவா விரகிதாவா ரெண்டுமே இழுக்கப்படுது. ஆனால் இந்த ஜீவகோட்டியில் சேர்ந்தவன் வந்து இங்க ஒரு மணி வருது. இப்போ ஈஸ்வர சம்ஹிதை என்பது மந்திர சித்தாந்தத்தை கொண்டதா? அதுலதான் லட்சுமியான பரிவாரோக்தவத்து பவேத்துன்னு ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டது. பௌஷ்கரத்தில் வந்து பௌஷ்கரமும் சொல்றது ஆத்மத்தில் சொல்லப்பட்ட இந்த லட்சணத்துக்கும் சித்தாந்த பேதம் பௌஷ்கரத்துக்கும் வித்தியாசம் அப்போ வேற வேற. இப்போ ஸ்ரீரங்கம் திருநாராயணபுரம் என்பது ஆத்ம சித்தாந்தத்தை உடையது. அங்கே வச்சு சொல்கிறார் பூர்வமாக சித்தாந்தம் முதல் ஆத்ம சித்தாந்தம் அப்படின்னா சாட்சாத்தா வாசுதேவன பரமூர்த்திய ஆராதனம் பண்ணக்கூடிய சித்த உபாயமாக இருக்கக்கூடிய சாஸ்திர சித்தாந்தம் கிரமாகதமாக வாசுதேவ சங்கர்ஷண கருத்துன்னு அனிருத்தால துல்லிய கட்சியால சமானமாக ஆராதனம் பண்ணக்கூடிய சம்பிரதாயம் ஆகம சம்பிரதாயம்.
வியூகாந்தரகணமான நவமூர்த்தி பின்னாடி வருது அடி அதெல்லாம் இதெல்லாம் பின்னாடி வருது. எந்த சம்பிரதாயத்தில் எந்த சித்தாந்தத்தில் கூறப்பட்டிருக்கோ அது தந்திர சித்தம். திரிபக்திர பஞ்சரத்ராதி ஆராதனை தந்திராந்திர சித்தாந்த விசாரம். அங்க இந்த வியூகாந்தரத்திலிருந்து வியூகம் பிராப்திய வியூகாத்து பரம் பிராப்திய சாயுஜ்ய பிராப்திய. இப்போ அடியனுக்கு பிரத்யட்சமாக ஏதாவது இந்த நாலுக்கும் ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? ஆகம சித்தாந்தப்படியாக நடைபெறக்கூடிய சந்நிதி, அதாவது நான் சந்நிதி சொல்லுங்க, இப்போ அது வைகாசமாக பாஞ்சரத்னம் அதை பற்றி கவலை கிடையாது. அது எந்த மாதிரி சன்னதியை நாம் உதாரணத்துக்கு சொல்லலாம்? இப்போ லட்சுமி சம்பந்த ஏகமூர்த்தி இல்லை எப்படி பரிவாரம் பக்தி வேதம். அதனால தந்திர சித்தாந்தத்துக்கு போகுமா? தந்திராந்தரத்தில் போகும். அகோவிலம் என்பது தந்திராந்தரத்துக்குள்ள போகும். அப்போ தந்திரம் இப்போ தந்திர சித்தாந்தத்தில் வச்சு வியூகாந்தரம் விபவாந்தரங்கள் எல்லாம் வியூகாந்தர மூர்த்திகள் கேசவாதி துவாதச மூர்த்திகள் இல்லாத அடுத்த 12 மூர்த்திகள் வந்து ஹரி கிருஷ்ணன் ஆமா வர வர பின்னாடி தந்திரத்தில் அந்த மாதிரியாக சந்திதிகள் அமையறது சொன்னாப்புல வந்து சந்திதிகளை வந்து பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அரியல் என்ன அப்படின்னு சொன்னா இந்த 4 மூர்த்திகளை ஏக வகைகளா இருக்கான். இந்த ஸ்ரீரங்கமங்கலம் 4 மங்களம் சொல்றோம் இல்லையா, 4 பேருமே உபநாச்சியார்களோ பிரம்மா ஈசானன் யாருமே கிடையாது. அதே சமயத்தை இதா எடுத்துட்டு வந்து ஏய் நமக்கு வேதம் ஒரு பிராதானியத்தை கொடுத்துட்டு வந்தோம்னு சொன்னால் இவர்கள் எல்லோரும் ஏகமூர்த்தியாகத்தான் நமக்கு செல்கிறார். ஆனால் திருக்குடந்தை பெருமான் தான் எல்லாத்தையும் ஒடிச்சார். 30 கோடி வசூருத்ர திவாகராதி 33 கோடி தேவர்களை எனக்கு வேண்டாம். அதனால தான் இது புஷ்ப மண்டபம், தியாக மண்டபம், போக மண்டபம் இப்படிதான் என்ன அப்படி வழிகாசி பண்ணலாம். என்னடா இது இல்ல இதெல்லாம் டைம் கிடையாது. இந்த விஷயத்துல தான் ஓடுறது ரொம்ப பாஞ்சராத்திரத்துக்கு ரொம்ப முக்கியமான கம்பீரமான விஷயம். அதனால தான் வருது அது அப்புறம் பின்னாடி வருது பின்னாடி வருது அடியே பின்னாடி வருது. ரெண்டு திருநாமத்தை முடிச்சு ஐஸ்வர்யம் சொன்னா அந்த விசாரத்தை வச்சுக்கலாம்னு அவசியம் சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய சம்ஹிதைகளுக்குள் பிரதானமானது ஸ்ரீ பாரமேஸ்வர சம்ஹிதையாகும். ஸ்ரீ பாரமேஸ்வர சம்ஹிதையில் ஸ்ரீ ரங்கநாதன் ஒருவனுக்கே முக்கியத்துவம் தரப்படுகிறது. மற்ற வாசுதேவாதி மூர்த்திகளோ கேசவாதி மூர்த்திகளோ மத்ஸ்யாதி மூர்த்திகளோ கூட பரிவாரங்களாகவே பாரமேஸ்வர சம்ஹிதையின் கூறப்பட்டுள்ளதை காணலாம். ஸ்ரீ பாத்ம சம்ஹிதையில் சில இடங்களில் வாசுதேவாதி வியூகமூர்த்திகளும் பிரதானத்துவம் சொல்லக்கூடப்பட்டு இருந்தாலும் கூட துவேஷ்யம் மந்திர சித்தாந்தம் பாத்ம சம்யோத்யதீயதே. அபிதீயதே என்று பாத்ம சம்ஹிதையின் எம்பெருமான் தானே அருளிச் செய்வது இருப்பதால் ஸ்ரீ பாத்ம சம்ஹிதையையும் மந்திர சித்தாந்தமாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவதான ஆகம சித்தாந்தத்தின் லட்சணமாவது வாசுதேவாதயோ வியூஹாः சத்வாராத்யாதகைரபி கிரமாகதைः சுசம்ஞா பூஜ்யாஸ்து பிராபகா பவேத் கர்மணாமபி சந்நியாசः கத்யதே யத்ர சாவகே தந்திரம் ஆகம சித்தாந்தம் ததுக்தம் கமலாசன
இந்த சம்ஹிதையின் வாசுதேவன் முதலான 4 வியூகமூர்த்திகளும் சமமான முக்கியத்துவம் தரப்பட்டு வழி வழியாக வந்த கர்ம சந்நியாசிகள் என படக்கூடிய அர்ச்சகர்களை கொண்டு ஆராதனம் செய்யப்படக்கூடிய முறைகளை சொல்லும் சம்ஹிதை ஆகம சித்தாந்தம் என்று அழைக்கப்படுகிறது. கர்த்தவியத்வேன வையத்ர சாதுராத்ம பாரையே கிராம சாதுராத்மியம் உபாசதே சாதுராத்மியுதபாக் உபாஸ்யதே கிரமாகதைः சம்ஞயாபிः பிராமணைராகதம் து தத் ஆகமம் து தத் வித்தி சித்தாந்த சம்யம் ச தத்பூர்வம் அத பௌஷ்கர என்பதாக ஆகம சித்தாந்தத்தின் லட்சணத்தை ஸ்ரீ பௌஷ்கர சம்ஹிதை கூறுகிறது. தியாயேத்து ஆகம சித்தாந்தே ஸ்திதம் லம்ப புஜத்வயம் வாசுதேவாதய சர்வே நிராகல்பா நிராயுதாக சிதா சிதாம்பரதராக சத்வார சமிதித்முகாக ஏகவிஷ்டர நிஷ்டாந்தே சயனாசன வர்ஜிதாக தேவீபியாம் பரிவாரைச்ச ஹீனா யோக சனேசன சமப்பிரதான ஷாட்குண்ய வாஜே மந்திரேர பலாதிபிஹி பிரதிஷ்டாப்ய கிராமாத் பூஜ்யா நித்யம் கமலாசம்பவம் கமலசம்பவ சம்பவ. பேசுறதா நான் பேசுறது கேட்குறதா? ஆகம சித்தாந்தம் வழியாக சன்னதியில ஏன்னா அதே பாத்ம சங்கீதையில பலிப்பிரதானமாக நடக்கிற பூஜை தான் உத்தமம். பின்னாடி வருது அப்படின்னு சொன்னா இந்த சப்தம் புரியறதுக்கு ஒத்துக்கும். இது கண்டிக்கிறதுன்னு தான் வருது அடியேன். இது பூர்வபக்ஷம் அடியேன். பூர்வபக்ஷம் கண்டிக்கிறேன்னு வருது. ஆகம சித்தாந்தத்தில் நீங்க பேசுறேன் பேசுங்க அந்த பக்கம் போகாத அப்படி போகாத அப்படி பேசுறேன். அப்படியே வச்சுப்போம். அப்புறம் சித்தாந்தம் வரத பார்க்கலாம். மேலும் இவ்விதமான ஆகம சித்தாந்த கிரமத்தில் ஆராதனம் செய்யத்தக்க அர்ச்சகர்களின் லட்சணம் பின்வருமாறு. இது கண்டிக்கிறது தான் அடியன் கேட்டு நான் கூட எழுதின்னு தான் வந்தேன். அப்புறம் அர்ச்சக லட்சணத்துக்கு வந்துட்டு பின்ன இந்த இது எந்த சித்தாந்தம்னே போயிடுறது. இப்போ அதில் ஏதோ ஆராதனம் ஐயா நித்யோத்சவத்தோட சேர்த்து நித்திய பூஜை பண்ணால் நித்யோத்சவ ஆராதனா. இந்த உற்சவ ஹோம பலிரகிதமான கேவல நிவேதனாந்தமான ஒரு சந்நிதிங்கிறது. அதில் ஆகம சித்தாந்தம் இங்கே வருதுன்றேன். இல்லை அது மாதிரி காசாலயம் அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த அது கூட வராது. கிராம பூஜாலயானது 1000 ரூபாய் கிடைக்கும். அது கோயிலுக்கு போயிடும். இப்போ இதெல்லாம் 7 கோடி ஒரு பிரசாதம் அது வந்து அந்த மாதிரி போகிறது. ஆனால் இது என்ன எங்கே எடுத்தாருன்றது பரிசீலிக்கணும். ரக்ஷையில் இருக்கு ஆகமம் தாடி. அடுத்தது 2 நிமிஷமா இன்னும் 2 இருக்கு. ஆகம சித்தாந்த கிரமமான ஆராதனத்தில் பலி சாயத்தில் உற்சவங்கள் ஆகியவற்றை அனுஷ்டிக்க தேவையில்லை என்றும் காணப்படுகிறது. மேலும் இவ்விதமான ஆகம சித்தாந்த கிரமத்தில் ஆராதனம் செய்யத்தக்க அர்ச்சகரின் லட்சணம் பின்வருமா. பலாதி மந்திரை சத்திர பஞ்சகால பராயணை ஏகாத்வனா விசேகாதி சம்சாகரிச்ச பலபிஹி சதுர்ணாம் பிராமணாதீனாம் விஹிதம் சகர்மகச்ச துவாதசாட்சர வித்யைவ நயகர்மச்ச அடியே
द्वादशाक्षर विद्या एव तेषां विद्या न च त्रयी न सावित्री न च मन्त्रो स्वाध्यायाच्च कर्मणोः स्वरूपमेव मन्त्रस्य जप्त्वा ध्यायापकर्मणोः ஆகமசித்தாந்தம் அதிகாரிகள் கர்ம சந்நியாசிகளாய் பஞ்சகால பராயணர்களாய் இருத்தல் வேண்டும். இந்த அதிகாரிகளுக்கு நிவேஷம் முதலான விசேஷம் சீமந்தோன்ன சாதகர்ம நிஷேக கர்ம நிஷேக கர்மம் முதலான சம்ஸ்காரங்களை ஸ்ரீ பாஞ்சராத்திரத்தில் கூறப்பட்டுள்ளன. விதியில் செய்தல் வேண்டும். இவர்களுடைய அனைத்து கர்மாக்களும் கூட ஸ்ரீ பாஞ்சராத்திர முறைப்படியே இருத்தல் வேண்டும். இவர்களுக்கு துவாதசாட்சர மந்திரமே வித்தையாகும். வேதங்களை அத்தியனம் செய்வது என்றில்லாமல் அவர்கள் எப்போதும் துவாதசாட்சர வித்தியையே ஜபித்து கொண்டு இருக்க வேண்டும். இவர்களுக்கு சுவாத்தியாயம் என்று ஜபகாலங்களிலும் சாவித்திரியோ அல்லது மற்ற மந்திரங்களையோ அனுஷ்டிக்காமல் துவாதசாட்சர மந்திரத்தையே எப்போதும் அனுஷ்டிக்க வேண்டும். இது பூர்த்தியா சுத்தயாகி மிஸ்ரயாகி ரெண்டு கொடுக்குறார். பரமேஸ்வரன் முதல் அத்தியாயத்திலே வரும். இப்போ இங்கே அத்தனை பேருமே மிஸ்ரயாகியாக ஆகிவிட்டோம். ஏன்னா துவாதசாட்சர மந்திரம் மாத்திரமே வச்சுட்டு கர்ப்பதானாக்கள் செய்யறது யாருமே இல்லாததுனால எல்லாருமே வியாமிஸ்ரயாகி அப்படின்ற ஒரு பதத்தையே கொடுக்குறாரு. இப்போ தந்திராந்திர சித்தாந்தத்திற்கு போறியா இல்லை இது கூட முடிச்சிருக்கோம்? பலசுத்தீஸ்வரன் முடிச்சிரு. கடைசி 24ஆம் பக்கத்துக்கு போயிட்டேன். சதுர்விம்சோத்தியாயः தந்தாந்தரே ததாத்ரைவ மந்திர சித்தாந்த கர்மணா தீட்சிதானாம் கிரமேணைவ வியூகபரியபரி யோகதः அந்நேஷாம் அதிகாரஸ்யாத் தத்துவ சம்ஸ்கார பூர்வகம் என்று ஸ்ரீமத் வேதாந்த தேசியன் தம்முடைய ரக்ஷையில் காரண சித்தாந்த நிஷ்டேனான்யத்ரைபிஹி சதா அர்ச்சனீயம் அதான்யாபியாம் மந்திர சித்தாந்தினா ததா பூஜனீய மதான்யேன தந்திர சித்தாந்த அன்யேன தந்திர சித்தாந்த தந்திர சித்தாந்தி நிஸ்வசம். சரி, பரவாயில்ல. கடைசி பக்கத்தில் ஆகமாக்கியந்து சித்தாந்தம் சன்மோக்ஷைக பலப்பிரதம் மந்திரசந்தம் சித்தாந்தம் சித்தி மோக்ஷப்பிரதம் ததா தந்திரசந்தியம் சித்தாந்தம் வாஞ்சிதார்த்த பலப்பிரதம் தந்திராந்தரம் சித்தாந்தம் சாதுர்வர்க பலப்பிரதா என்று வேதாந்த தேசியம் பூர்த்தி செய்து வைத்ததை நம்முடைய புரடம் பார்கவன் சிரஞ்சீவி சௌக்கியமாக இருந்து மேன்மேலும் இதை பற்றிதான பரிசீலனை செய்து பற்றிக்கும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷடோ ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமः. நிறைய வரணும். அதுபோல இது எப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு பயப்படக்கூடாது. இந்த மாதிரி நீயும் பண்ணணும். நல்லாவே ஆயிருக்கு, கவலைப்படாது.